وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وَلَقَدْ نَصَرَكُمُ اللَّهُ بِبَدْرٍ وَأَنْتُمْ أَذِلَّةٌ فَاتَّقُوا اللَّهَ لَعَلَّكُمْ تَشْكُرُونَ صدق الله العظيم. புகழனைத்தும் நம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலே கரீம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும், தாபிஈன்களின் மீதும், ஷுஹதாக்களின் மீதும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கின்ற இன்னும் அமரவிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் குறைவின்றி நிறைவோடு என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் எல்லாம் இந்த ரமதானுடைய மாதத்திலே பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கி கொண்டிருக்கிறோம். ஏறத்தாழ 16 நோன்புகளை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே இஅ்திகாஃப் என்னும் மிகப்பெரிய ஒரு முக்கியமான அமலை நாம் எல்லாம் அடையவிருக்கிறோம். இன்றைய தினம், இன்றைய மகரிபிலிருந்து 17வது பிறை துவக்கமாகிறது. நம்முடைய மார்க்கத்திலே வரலாற்றில் மறக்க முடியாத, மறுக்கவும் முடியாத மிகப்பெரிய ஒரு சரித்திரத்திற்குண்டான நாள்தான் இந்த ரமலானினுடைய பிறை 17 என்னும் இந்த நாள். இந்த தினத்தில் என்ன நடந்தது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காஃபிர்கள் தொடர்ச்சியாக துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் எவ்வளவோ பொறுமைகளை கடந்து ஒரு கட்டத்திலே காஃபிர்களை எதிர்க்க வேண்டும், காஃபிர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும், முஸ்லிம்கள் என்றால் யார் என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதான் பத்ர் யுத்தம். அந்த பத்ர் யுத்தம் நடந்த அந்த நாள் இந்த ரமலானினுடைய பிறை 17 தான். சரிங்களா? இந்த யுத்தத்தை குறித்து ஒரு சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறத்தாழ 15 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தாங்க. மக்கால 13 ஆண்டுகள், மதீனாவில் 2 ஆண்டுகள். இந்த 15 ஆண்டுகளும் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லியதற்காக மட்டுமே, இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லியதற்காக மட்டுமே தொடர்ந்து துன்பப்படுத்தி கொண்டே இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லப்படுது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், மக்கால இருக்கக்கூடிய சமயத்தில் கஅபத்துல்லாவை தவாஃப் செய்ய போவாங்களாம். இப்படி தவாஃப் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மக்கத்து காஃபிர்கள் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு சொல்லுவாங்களாம், இங்கே பாருங்கள் பெரிய ஒரு சூனியக்காரன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், இங்கே பாருங்கள் பெரிய பைத்தியக்காரன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான், இங்கே பாருங்கள் சரி கவிஞர், பாட்டு படிக்கக்கூடிய கவிஞர். ஏன்னா குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது இவர்களெல்லாம் குர்ஆனை கவிதையாக தான் பார்த்தாங்க, சூனிய வார்த்தைகளாக பார்த்தாங்க, இல்லை பைத்தியமாயிட்டு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கிறாரோன்னு பார்த்தாங்க. இப்படி தான் மக்கத்து காஃபிர்களுடைய பார்வையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்தார்கள். அப்போ சும்மா ஒருத்தவங்க இருக்கும்போது, இன்றைக்கி நம்மளையே பார்த்து யாராவது பைத்தியக்காரன் இப்படிலாம் சொல்லும்போது நமக்கு எவ்வளோ கோபம் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் தவாஃபுடைய சமயத்தில் இப்படி சொல்லும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் தாங்க முடியாமல் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, லகத் ஜிஅ்தும் ஸிப்ஹி, உங்களை அறுத்து போடுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன், உங்களை அறுத்து போடுவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தடவை காஃபிர்களை எதிர்த்து பதிலுக்கு பேசுகிறாங்க. இப்போ காஃபிர்களுக்கு ஒன்றுமே புரியலை, எல்லாம் பதட்டம் ஆயிட்டாங்க. ஏன்னு சொன்னால், இதுவரைக்கும் முகம்மதை எவ்வளவோ கொடுமைப்படுத்தி இருக்கிறோம், எவ்வளோ வார்த்தைகளால் அடிச்சிருக்கிறோம்,
ஆனால் இதுவரைக்கும் முகம்மது பதிலுக்கு எதுவுமே பேசுனதே இல்லையே, இந்த முறை எதையோ அவர் நம்மளை பார்த்து பதுவா செஞ்சுட்டாரு. காஃபிர்களுக்கே ஒரு நம்பிக்கை, இந்த ஹரம் ஷரீஃப் இந்த கஅபத்துல்லாவுடைய இடத்துல நின்று யார் பதுவா செஞ்சாலும் கபூலாயிடுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கே இருந்துச்சு. உடனே அந்த காஃபிர்களே என்ன செய்கிறாங்க, பெருமானார் இடத்துல சரி சரி கோவப்படாதீங்க, நீங்கள் அமைதியாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவங்களே ஆறுதல் படுத்தி அனுப்புகிறாங்க. ஏன்னா பயம், முகம்மது சொன்ன வார்த்தைகள் பலித்து போயிடுச்சுன்னு சொன்னால் நாளைக்கு நம்மெல்லாம் மரணிச்சிருவோமேன்ற ஒரு பயத்தில் மக்கத்து காஃபிர்கள் அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை துன்புறுத்துறாங்க. இது மட்டுமல்ல, சஜிதா செய்ய போகிறாங்க, தனியாக போய் கஅபத்துல்லாஹ்ல தொழுகிறாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தினுடைய குடல் நம்ம பார்க்குற மாதிரி சாதாரண ஆட்டுக்குடல் மாட்டுக்குடல் மாதிரி இருக்காது. ஒட்டகத்துடைய குடல் எடுத்து கழுத்து மேலே போட்டால் எந்திரிக்கவே முடியாது, ரொம்ப கனமாக இருக்கும். அதில் அசுத்தங்களோடு சேர்த்து சில சஹாபாக்கள் அந்த சில காஃபிர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க சஜிதா செய்யக்கூடிய சமயத்தில் கொண்டு கழுத்திலேயே போட்டுடுறாங்க. இதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, கேட்குறதுக்கு இலகுவாக இருக்கலாம். சாதாரணமாக ஒரு ஆட்டுக்குடல் எடுத்து யார் மேலே யாரும் அடித்தாலே நம்மளால் பொறுத்துக்க முடியாது. எந்த தவறுமே செய்யலை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற ஒரே ஒரு கலிமாவை தான் சொன்னாங்க. அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதே போல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் ஒரு நாள் இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சிறிய பெண்மணி, அவங்க நேராக அழுதுகிட்டே தந்தைகிட்ட ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு, ஏம்மா எதுக்குமா அழுகுறன்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, மக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய காஃபிர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் நீங்கள் எப்போ வெளியே வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை கொலை செய்வதற்காக முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா உங்களை கொலை பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை அவங்க எப்படி முடிவு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு ஆள் மட்டும் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், குறைஷி குடும்பம் அந்த 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 காலத்திலேயே ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. ஒரு நபர் கொலை செஞ்சுட்டாருன்னு சொன்னால் பழிக்கு பழிவு வாங்குவாங்க. அப்போ அதுக்காக வேண்டி அங்கே இருந்த கோத்திரத்தார்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அப்போ எல்லா கோத்திரத்துலேருந்தும் ஒரு ஒரு ஆளை கலெக்ட் பண்ணுங்கள், எல்லாரும் சேர்ந்து முகம்மது வரும்போது நம்ம முகம்மதை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. இதை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் தாங்கலை. உடனே என்ன செய்கிறாங்க, எந்திரிச்சு வெளியே போய் பார்க்குறாங்க, அந்த சஹாபாக்கள் எல்லாம் வராங்க. இவங்க அந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் ஒரு புடி மண்ணை எடுத்து அவங்க மேலே தூவுறாங்க. அவங்க எல்லாம் நாசமாகட்டும்னு சொல்லி அவங்க மேலே தூவுறாங்க. அந்த சமயத்தில் யார் யார் மீதெல்லாம் அந்த மண் பட்டதோ அவர்களெல்லாம் இந்த பத்ர் களத்திலே கொல்லப்பட்டார்கள் என்பது ஹதீஸினுடைய மிகப்பெரிய ஒரு சாராம்சம். இப்போ இதில் நமக்கு தெரிகிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பத்ர் யுத்தம் நடக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வினுடைய முன்கூட்டிய ஏற்பாடு. அதுலேயும் குறிப்பாக இந்தந்த நபர்கள் பத்ர் யுத்தத்தில் கொல்லப்பட வேண்டும் என்பதும் முன்னாடியே எழுதப்பட்ட விஷயம். அது தற்காலிகமாக அப்போ நடக்கலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை தூவும் போது அந்த இடத்தில் அபூ ஜஹல் இது போல பெரிய பெரிய மக்கத்து காஃபிர்கள் இருந்ததாக வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இதுக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கொடுமைகளை தாங்கிட்டு இருக்க முடியலை, மதீனாவுக்கு அல்லாஹ்வினுடைய கட்டளை இணங்க ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. ஹிஜ்ரத்து போனதுக்கு பிறகும் அவங்களுக்கு நிம்மதி இல்லை. நம்ம அங்கே ஆதரவாளர்கள் கொஞ்சம் இருந்தாலும் மக்கத்து காஃபிர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மதீனாவில் இருக்கக்கூடிய முனாஃபிக்குகளும் காஃபிர்களும் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மூலயமா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் உங்கள் ஊரில் குழப்பத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவரை துன்புறுத்துங்க, அவருக்கு ஏதாவது ஒரு இது கொடுங்கன்னு சொல்லி அங்கே வச்சு துன்புறுத்த வைக்கிறாங்க மக்கத்து காஃபிர்கள். இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. அப்போ தான் அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு வருது. இந்த உத்தரவு அப்படின்றதுமே நேரடியாக போர் செய்யுங்கன்ற உத்தரவு கிடையாது. இதுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த காஃபிர்களை ஏதாவது செய்யணுன்ற ஒரு மனப்பான்மை வருது. இதுக்கு முன்னாடியே மக்கத்து காஃபிர்களுக்கு என்னடா பெருமானார் அங்கே போயிட்டு இந்த மாதிரி இஸ்லாத்தை இங்கே கொண்டு வந்து இப்படி அவர் நிம்மதியாக இருக்கிறாரே. இப்போ நம்மளாம் என்ன செய்வோம், ஒரு ஊரில் ஒருத்தர் நமக்கு தொல்லை தர்றாருன்னா ஊரை விட்டு கிளப்பிட்டா அவரை பற்றி மறந்துடுவோம். சரி போயிட்டாருன்னா அவர் எங்கேயோ போய். மக்கத்து காஃபிர்கள் அப்படி விடலை. அவர் எப்படியாவது நம்ம நேரடியாக அவரையும் அவரை சார்ந்து இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அபூ சுஃபியான் அவங்களுடைய தலைமையில், இது ஒரு அதாவது ஒரு நீண்ட வரலாறு,
ரொம்ப சுருக்கமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அதனால் இதில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளை மட்டும்தான் நான் சொல்கிறேன், நல்ல கவனத்தில் எடுத்துக்கோங்க. இந்த போர் எப்படி துவங்குதுன்றதை பாருங்கள். அபூ சுஃபியான் அவங்க தலைமையில் ஒரு படை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வியாபார நோக்கம் என்ற அடிப்படையில் இவங்களை ஏதாவது ஒம்பளுக்கிறதுக்காக வேண்டியே அவங்க வணிகம் செய்ய போகிறாங்க மதீனா வழியாக. இந்த இவங்க போன விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்களுடைய காதுக்கு போகுது. என்னென்னா போகுதுன்னா, இந்த மாதிரி இவங்க வணிகத்துக்காக வேண்டி அபூ சுஃபியானுடைய தலைமையில் மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் இப்படி இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எதிர்ப்பு காட்டும் விதமாக நம்ம இவங்கள வழிமறித்து நம்ம ஏதாவது இவங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. இப்போ சேர்ந்து முடிவெடுத்த விஷயம் எங்கே போயிடுது? முனாஃபிக்குகள் மூலியமா நேராக மக்கத்து காஃபிர்களுக்கு அபூ சுஃபியானுக்கே போயிடுது இந்த விஷயம். அபூ சுஃபியான் உடனே என்ன செய்கிறாரு, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் மட்டும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு மற்ற மக்கத்து காஃபிர்களெல்லாம் அந்த பாதையில் நீங்கள் வணிகம் செய்யுங்கன்னே சொல்லி வர வச்சுட்டு இவர் நேராக மக்கத்து காஃபிர்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி அவங்க நம்மளை மடக்கிறதுக்காக வேண்டி வராங்க, நீங்கள் ஒரு பெரிய கூட்டத்தை அனுப்புங்க, மக்கத்து காஃபிர்களை அனுப்புங்க, நம்மெல்லாம் சேர்ந்து போய் வரக்கூடிய முஸ்லீம்களை நேரடியாக அடித்து நம்ம போர் தொடுத்து கொலை செஞ்சிடலான்னு சொல்லி அங்கே ஒரு முடிவை அவங்க பண்ணுறாங்க. இப்போ புரியுதுங்களா? இவங்க வணிகத்துக்காக வந்தவங்க, தூண்டுதலுக்காக வந்தவங்களை முஸ்லீம்கள் மடக்க போகிறாங்க. அப்போ முஸ்லீம்களை கொலை செய்யணுன்றதுக்காக வேண்டி இந்த மக்கத்து காஃபிர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள் இங்கே என்ன செய்கிறாங்க, ஒன்று கூடி இங்கே படை திரட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான தருணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான சஹாபாக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாங்க. இது மாதிரி இவங்க படை தொடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன இப்போ போருக்காக வேண்டி நம்ம ஆயத்தமாக வேண்டும், நீங்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் இயன்றதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய சமயத்தில் சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த கடலுக்கு நீங்கள் போங்கன்னு சொன்னால் கூட நாங்கள் கிளம்பிடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சீடர்கள் எப்படி வரமாட்டோம் என்று தடுத்தார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சீடர்கள் எப்படி பின்வாங்கினார்களோ, அதுபோல உங்களுடைய தோழர்கள் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், நாங்கள் இந்த போருக்காக வேண்டி ஆயத்தமாக இருக்கிறோம், நீங்கள் தைரியமாக போர் முழுக்க செய்யுங்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் சொல்கிறாங்க. இது என்னைக்கு நடக்குது? ரமதானினுடைய இந்த பிறை 17 நாளைய தினம், இந்த தினம் இது நடக்குது. எல்லா சஹாபாக்களும் போர் வைத்த நிலைமையில், எல்லாருமே இப்போ நோன்பு வைத்த நிலைமையில் போருக்கு தயாராகிறாங்க. அப்போ இன்னைக்கு நம்ம நோன்பு வச்சுக்கிட்டு நம்ம செய்கிற பாவத்தை கூட நம்மளால் விட முடியலை, நம்ம செய்கிற பாவத்தை கூட நம்மளால் விட முடியலை. நோன்பு வச்சுக்கிட்டும் செய்ய வேண்டிய பாவத்தை செய்கிறோம், அல்லது நோன்பு திறந்த உடனே என்னென்ன பாவத்தை விட்டு வச்சோமோ அதெல்லாம் எடுத்து செய்கிறோம், வாய் வார்த்தைகளால் பாவம் செய்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? நோன்பு வைத்துட்டு போர் தொடங்குவதற்கு, இன்றைக்கி நம்ம வேலைக்கு காலையில் எந்திரிச்சு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரதே நமக்கு சிரமமாக இருக்கும். நோன்பு வச்சுக்கிட்டு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும், தண்ணி குடிக்காமல் சாப்பிடாமல். இத்தனைக்கும் சஹர் நம்ம எப்படி சாப்பிட்றோம்? நல்ல விதவிதமான உணவுகள், கடைசியில் தயிர், இப்படி வாழைப்பழம், இப்படி ஆரோக்கியமான உணவுகளாக பார்த்து சாப்பிட்றோம். ஆனால் அன்றைய தினம் சஹாபாக்கள் சஹருக்கு தயாராகும் போது ஹதீஸ்களிலே வருது, வெறுமன ஒரு மிடர் தண்ணீரையும் ஒரே ஒரு பேரித்தம்பளையும், ஒரு பேரித்தம்பளத்தை வைத்து 4 சஹாபாக்கள் சஹர் செய்ததாகவும் ஹதீஸ்களில் வருகிறது. என்றால் அவர்களுடைய ஈமான் எந்த அளவிற்கு இருக்கும்? உடல்ல இருந்த தாக்கத்தை அவங்க மதிக்கல, அல்லாஹ்வினுடைய ஈமான் என்னிடத்துல இருக்கு, அல்லாஹ்வினுடைய தூதர் எங்களோட இருக்கிறாங்க, இது போதும் நாங்கள் வெற்றியடை என்பதாக சஹாபாக்களுக்கு ஆணித்தரமாக புரிந்திருந்தது. சஹாபாக்கள் உடனே தயாராகிறாங்க. இதை பார்த்த அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ் சும்மா இருப்பானா? அல்லாஹ்வினுடைய அடியார்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தயாராகும் போது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? இந்த யுத்தத்துக்கு முன்னால் உள்ள இரவுல ஒரு சில உதவிகளை அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் செய்கிறான். இந்த பாலைவனம் மணல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்மளால் கேஷுவலாக நடக்க முடியாது, ஏன்னா கால் உள்ள புதையும். மணலில் நடந்தவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா முதல் நாள் இரவுலேயே ஒரு மலையை ஒன்று இறக்குறான். இந்த மலை மூலமாக அந்த மண் என்ன ஆகுதுன்னு சொன்னால் பதப்படுது. இப்போ ஈர மண்ணில் நம்ம ஈஸியாக நடந்து போயிடலாம், மணலாக இருந்தாலும் சரி.
இது மாதிரி அல்லாஹ் தஆலா முதல் ஒரு உதவியை செய்கிறான். அந்த நீர் ஆகாரங்களை வைத்து சஹாபாக்கள் குளித்து கொண்டதாகவும் இப்படி பல விஷயங்களுக்காக பயன்படுத்தவர்கள் ஒரு ரெஃப்ரெஷ் ஆனார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது முதல் உதவி. இரண்டாவதாக அல்லாஹ் தஆலா இந்த பத்ருடைய யுத்தத்துக்கு முன்னாடி சஹாபாக்களுக்கு ஒரு தூக்கத்தை கொடுக்குறான். இது ரஹ்மத்தான தூக்கம் என்பதாக சஹாபாக்களுடைய அறிவிப்புகளில் வருது. பொதுவாக தொழுகைகளில் நமக்கு தூக்கம் வருது பார்த்தீங்களா, இது ஷைத்தானுடைய புறத்தில் இருந்து வரக்கூடிய தூக்கம். இந்த மாதிரி போர் சமயத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுக்குற தூக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இது அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து நமக்கு இருக்கின்ற ரஹ்மத்தான தூக்கம் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ராகத்தான தூக்கத்தை கொடுத்து அவர்களை தயார் செய்தான். அடுத்தபடியாக இந்த சஹாபாக்கள் இந்த போருக்காக வேண்டிய ஆயத்தமானதற்கு அப்புறம் சஹாபாக்கள் அவங்களோட போர் செய்யும் போது அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு சொன்னால், இவங்களுடைய பார்வைகளில் சஹாபாக்களுடைய பார்வைகளில் எதிரில் இருந்த காஃபிர்களை எண்ணிக்கையை குறைவாக காட்டினான். ஒரு சஹாபி கேட்குறாங்க, பத்ரு சஹாபி இன்னொரு சஹாபிட்ட, எதிரில் என்ன ஒரு 70 பேர் இருப்பாங்களா? ஹதீஸில் வருது அவங்க வார்த்தை, எதிரில் ஒரு 70 பேர் இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் பதிலுக்கு, 70 பேர்லாம் இருக்க மாட்டாங்க, ஒரு குறைஞ்சது ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே இருந்தவர்கள் ஆயிரக்கணக்கான நபர்கள், காஃபிர்களுடைய படை இருந்தது. வெறும் 300 சொச்சம் சஹாபாக்கள் மட்டும்தான் இங்கே பத்ர் யுத்தத்தில் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் செய்த அவர்களுக்கு கொடுத்த ஒரு உதவி அவர்களுடைய பார்வையில் எண்ணிக்கையை குறைவாக காட்டுறாங்க. அதே போல் காஃபிர்களுக்கு போரினுடைய துவக்கத்தில் முஸ்லீம்களை பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ் அதிகமாக காட்டினான். பார்க்கும்போது 313 சொச்ச சஹாபாக்களை பார்க்கும்போது இவர்களுடைய கண்ணில் ஏதோ பலாயிரக்கணக்கில் சஹாபாக்கள் இருப்பார்களோ என்ற ஒரு எண்ணத்தை காஃபிர்களுடைய உள்ளத்தில் வச்சா, இதெல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய அடியார்களுக்காக செய்த உதவி. இது ஓதப்பட்ட வசனங்களில் அல்லாவே சொல்கிறான், வலக்கது நஸரக்குமுல்லாஹ் பிபத்ரி வ அன்தும் அதில்லா. பத்ர் யுத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் நேரடியாக உதவி செய்தார். ஏன்னா மறைமுகமான உதவி இல்லை, இதெல்லாம் நேரடியான உதவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுல துவா செய்கிறாங்க. அதாவது இன்னைக்கு இரவு, புரியுதுங்களா, நாளைக்கு பத்ருடைய யுத்தம் நடக்குதுன்னா இன்னைக்கு 16 இன்னைக்கு 17 துவக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இன்னைக்கு இரவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அழுது துவா கேட்குறாங்க. ஒரே சஜிதா, ஏறத்தாழ சொல்லப்படுது அவங்க சஜிதா ஃபஜர் வரைக்கும் சஜிதாலே இருந்தாங்கன்னு சொல்லி. ஏன்னா குறைந்த சஹாபாக்கள் எண்ணிக்கை அதிகமாக எதிரில் இருக்கும்போது எப்படி நம்ம தோக்கரிக்க போகிறோன்னு தெரியாமல் பெருமானார் அல்லாஹ்விடத்தில் இரவு முழுக்க அவங்க துவா கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இதில் அவங்களுக்கு செஞ்ச ஒரு மிகப்பெரிய உதவி என்ன தெரியுமா? சஹாபாக்களும் சில நபர்கள் பார்த்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த போருக்காக வேண்டிய அணிவகுப்பாங்க பார்த்தீங்களா, அதுபோல் எல்லாத்தையும் அணிவகிக்கும் போது பெருமானாருடைய வலது பக்கத்தில் 1000 மலக்குமார்களும் இடது பக்கத்தில் 1000 மலக்குமார்களையும் அல்லாஹு தஆலா நிற்கச் செய்தான். இந்த போரில் மட்டும்தான் ரப்புல் ஆலமீன் நேரடியாக மலக்குமார்களை அனுப்பி சஹாபாக்களுக்கு உதவி செய்து இந்த போரிலே வெற்றி பெறச் செய்தான் என்பதாக பல அறிவிப்புகளிலும் நமக்கு ஹதீஸ்களிலும் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறது. என்றால் நம்ம பல படிப்பினைகளை இதில் நம்ம எடுத்துக்கணும். ஒன்று, ரமதானுடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் நம்ம என்ன கோரிக்கையை வைத்தாலும் என்னென்ன துஆக்களை செய்தாலும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக அதில் ஒப்புக்கொண்டுருவான். அதே போல் நோன்பு வைத்த சமயத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக நமக்கு உதவி செய்வான் என்பது இந்த பத்ர் யுத்தத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை. இது ஒரு நீண்ட வரலாறு, ஒரு நினைவுபடுத்துதலுக்காக வேண்டி நான் சுருக்கமாக சொன்னேன், சரிங்களா? அடுத்தபடியாக அது ஏறத்தாழ இந்த பத்ர் யுத்தத்தில் காஃபிர்களின் பக்கம் 70 மக்கத்து காஃபிர்கள் இறக்கப்பட்டதாகவும் கொல்லப்பட்டதாகவும், அந்த 70வது நபராக அபூ ஜஹல் கொல்லப்பட்டதாகவும் ஹதீஸ்களில் வருகிறது. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னு சொன்னால் இந்த 70 நபர்களில் பல மக்கத்து தலைவர்கள் கொல்லப்பட்டாங்க. எப்போ இந்த பத்ர் யுத்தம் முடிந்ததோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவை வெற்றி கொள்வதற்கு, முஸ்லிம்களை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய ஒரு பாதையை திறந்து விட்டான் என்பது இந்த போரிற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய உதவி. அடுத்தபடியாக நம்ம இப்போ ரமதானுடைய இந்த காலகட்டத்தில் இப்போ ஒரு 16 நோன்புகளை நம்ம தாண்டிட்டோம்.
இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய ஒரு 3 நாட்களுக்கு பிறகு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு இபாதத்து துவங்க இருக்கிறது. அதுதான் இஅ்திகாஃப். இந்த இஅ்திகாஃப் என்பது ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையை புரட்டி போடும். உண்மையிலே அதுதான் உண்மை. ஒரு இஅ்திகாஃபில் ஒரு கேட்டகரி இருக்குது. ஃபர்த கிஃபாயான்னு ஒன்று இருக்குது, சுன்னத்தான இஅ்திகாஃப் இருக்குது, நஃபிலான இஅ்திகாஃப் இருக்குது, வாஜிபான இஅ்திகாஃப் இருக்குது. 4 வகையான இஅ்திகாஃப் இருக்குது. முதல்ல இந்த இஅ்திகாஃபுடைய சட்டங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ ஊரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா? மதீனாவுக்கு வந்த காலத்திலேருந்து மௌத்து வரையிலும் இந்த இஅ்திகாஃபை தொடர்ந்து அவர்கள் செய்தார்கள். 1 வருடம் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஅ்திகாஃபை விட்டதில்லை. எனவே இந்த இஅ்திகாஃப் என்பது சுன்னத்தான அடிப்படையில் உட்கார்வது என்பது 10 நாள் உட்கார்றது தான் சுன்னத்துடைய அடிப்படையில் வரும். சரிங்களா? அதாவது வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 10ஆம் தேதி அசருக்கெல்லாம் நீங்கள் பள்ளிக்கு வந்துடணும். அந்த மகரிபிலேருந்து பெருநாளுடைய பிறை பார்க்கக்கூடிய மகரிபு வரைக்கும் இந்த 10 நாள் தொடர்ந்து கவுண்ட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த 10 நாள் உட்கார்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த சுன்னத் என்ற அடிப்படையில் நன்மை வழங்கப்படும். சரிங்களா? இது அப்படி 10 நாள் உட்கார்ந்த மட்டும்தான் பரிபூரணமான அந்த சுன்னத்து. இது இல்லாமல் ஒரு சில நபர்கள் 1 நாள் 2 நாள் தங்களால் முடிந்த 5 நாள் வரலாம், தப்பு இல்லை. அவர்களுக்கும் இஅ்திகாஃபுடைய நன்மை கிடைக்கும். ஆனால் அந்த இஅ்திகாஃபுடைய அமல் என்பது நஃபிலான வணக்கத்தில் போயிடும். புரியுதுங்களா? சுன்னத் என்பது 10 நாள் உட்கார்றது தான் சுன்னத்து. நீங்கள் 10 நாள் உட்கார்றதுக்கு தான் முயற்சி செய்யணும். இந்த 1 நாள் 2 நாள் என்பது இஅ்திகாஃபுடைய நன்மை கிடைத்துவிடும். ஆனால் அந்தஸ்து என்பது நஃபிலுடைய அந்தஸ்தில் கிடைக்கும். சரி, அப்போ ஃபர்த கிஃபாயா என்று என்னன்னு சொன்னால், ஒரு மொஹல்லாவில் 1 நபராவது இஅ்திகாஃப் உட்கார்ந்தே ஆகணும். இஅ்திகாஃபுடைய அமலை பொறுத்த வரைக்கும் 1 நபராவது உட்கார்ந்து ஆகணும். ஒருவேளை அவர் உட்காரலை, 1 நபர் கூட ஒரு மஸ்ஜிதில் இஅ்திகாஃப்காக வேண்டி உட்காரலைன்னு சொன்னால் அந்த மொஹல்லா மக்கள் எல்லாரின் மீதும் குற்றம் பாவம் எழுதப்படும். புரியுதுங்களா? இப்போ நான் இந்த செய்தியை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் முடிவு பண்ணணும். கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயாவது பேசி நீங்கள் முடிவு பண்ணி, எப்பா 10 நாளைக்கு உனக்கு தேவையான செலவுகளை நான் தரேன், இப்போ எப்படியாவது இஅ்திகாஃபில் உட்காருன்ற அளவிற்கு செய்யணும். இப்படி நடந்திருக்குது, இப்போவும் சில இடங்களில் நடக்குது. இஅ்திகாஃபுக்காண்டி ஒருத்தர் 10 நாள் நேரம் கொடுத்து வராருன்னா அவருக்கு உண்டான எல்லா உதவிகளையும் நான் செய்கிறேன்னு பொறுப்பெடுத்தாவது இன்று உட்கார வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படி இல்லாமல் நாம் முடிந்த அளவிற்கு இந்த 10 நாள் உட்பாதற்கு உண்டான முயற்சி நாம் செய்ய வேண்டும். வாஜிபான இஅ்திகாஃப் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேர்ச்சை செய்கிறீங்க பார்த்தீங்களா? அதாவது இந்த காரியம் நிறைவேற்றுனா எல்லாம் பண்ணி கொடுத்தேன்னா இத்தனை நாள் நான் இஅ்திகாஃப் உட்கார்றேன், 3 நாள் உட்கார்றேன், 4 நாள் உட்கார நீங்கள் இஅ்திகாஃப் நியத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்படி நீங்கள் நியத்து வச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு வாஜிபாயிடும். நியத்து வைக்கலைன்னா அது நஃபில். நீங்கள் நியத்து வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு வாஜிபாகும். இதுதான் இஅ்திகாஃபுடைய அமலை 4 வகையாக செய்யும். 1 ஃபர்த கிஃபாயா, 1 10 நாள் தொடர்ந்து உட்காருவது என்பது சுன்னத்து, இடையில் உட்காரக்கூடிய நபர்களுக்கு அன்றைய நஃபிலுடைய அந்தஸ்து. அதே போல் யார் நேர்ச்சி செய்து இத்தனை நாள் நான் உட்கார்றேன் இப்படி நியத்து வைக்கிறீங்களோ இது வாஜிப் என்பதாக. அப்போ இந்த இஅ்திகாஃபுடைய அமல் இருக்குது பார்த்தீங்களா? யார் இஅ்திகாஃபில் உட்கார்றாங்களோ அவங்களுக்கு 1 நாள் அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்து என்ன தெரியுமா? 3 அகலிகளுடைய தூரம் நரகத்தை விட்டும் இவர்களை ரப்புல் ஆலமீன் தூரமாக்குறார். சரி, அந்த 3 அகலின்னா ஒரு அகலியுடைய தூரம் என்னன்னு சொன்னால், வானத்திற்கும் பூமியிற்கும் மத்தியில் எவ்வளவு தூரம் இருக்குமோ அந்த அளவிற்கு 3 அகலிகளினுடைய தூரம் நரகத்தை விட்டும் இவர்களை அல்லாஹ் தூரமாக்குகிறான் என்றால் எவ்வளோ பெரிய சிறப்பு! சும்மாவா? இன்றைக்கி நம்மளால் நம்ம செய்கிற அமலை வச்சு நம்மளால் நரகத்திலேருந்து நம்மளை பாதுகாத்துக்க முடியுமான்னு கேட்டாலே சந்தேகம்தான். ஆனால் ரப்புல் ஆலமீன் இந்த ரமலானினுடைய கடைசி 10 நாட்களில் எத்தனை நாட்கள் நீங்கள் இஅ்திகாஃபிற்காக வேண்டி தயாராகி உட்காருகிறீர்களோ அல்லாஹு தஆலா அந்த நரகத்தில் இருந்து உங்களை வெகு தூரமாக தள்ளி கொண்டே இருப்பார். இப்போ 10 நாளும் நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னு சொன்னால் 30 அகலிகள் நீங்கள் தள்ளி போயிடுவீங்க. 30 அகலிகள்னா நரகத்துடைய ஜுவால் அந்த பார்வையில் கூட உங்களால் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை விட்டு உங்களை தூரமாக்குறான்னு என்ன அர்த்தம்? சொர்க்கத்தை உங்களுக்கு வாஜிபாக்குறான்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? நரகத்தை விட்டு தூரமாக்குவது என்பது சொர்க்கத்தை வாஜிபாக்கப்படுகிறது என்பது உதாரணம். எனவே இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலத்திலே, இந்த குறைந்த நாட்களிலே எப்படியெல்லாம் அமல் செய்ய முடியுமோ அப்படி அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நல்கருள் புரிவானாக. கடைசி 10 நாட்களுமே இஅ்திகாஃபி உட்காரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவாதவங்க தொழுது கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் ஸ்டஃப்பை அப்படியே முன்னாடி வந்துடுங்க. பின்னாடி நிறைய பேர் நிற்கிறாங்க. தொழுகைக்கு நிற்கிற மாதிரி முன்னாடி வந்துட்டு பிறகு நீங்கள் சுன்னத் தொழுவோம்.